ஸோ இன்றைக்கி நவம்பர் ஃபஸ்ட்டோட இம்பார்ட்டன்ட் டே வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வேர்ல்டு வீகன் டே. ஸோ அதோட தீம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வீகனிசம் அண்ட் இட்ஸ் பாசிட்டிவ் இம்பேக்ட் ஆன் தி பிளானட், அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன் ஹெல்த். அதாவது வீகன்றவங்க வந்து ஃபுல்லாக வெஜிடேரியன் தான் எடுத்துப்பாங்க. ஸோ வீகனுக்கும் வெஜிடேரியன்ஸுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ வெஜிடேரியன்ஸுன்றவங்க வந்து இந்த பால் அந்த மாதிரி இது கூட குடிப்பாங்க. பட் வீகன்ஸுன்றவங்க வந்து ஒரு அனிமல்ஸ் கிட்டேருந்து வர பை ப்ராடக்ட் இந்த மில்க்கு கூட எதுவுமே எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க தான் வீகன்னு சொல்லுவோம். ஸோ அவங்களுக்குன்னு ஒரு டே வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ அதை டிக்ளேர் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா யுனைடெட் கிங்டமில் வீகன் சொசைட்டி அப்படின்னு ஒரு குரூப் இருக்காங்க. 1994 வந்து டிக்ளேர் பண்ணாங்க. ஸோ அந்த இயர்லேருந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து 1994 அதாவது அந்த வீகன் சொசைட்டியை ஃபார்ம் பண்ணி 50th ஆனிவர்சரி வந்துச்சு. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு டே வந்து அப்சர்வ் பண்ணணும். அதுவும் இல்லாமல் அந்த டேயில் வந்து வீகனிசம் ஃபாலோ பண்ணுறதுனால ஹியூமன்ஸ்க்கு, அனிமல்ஸ்க்கு, அப்புறம் என்விரான்மெண்ட்டுக்குலாம் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்றக்காக இந்த மாதிரி டே வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ November 1 வேர்ல்டு வீகன் டே. தேங்க்யூ.